மாநாட்டில் அவங்கள கவனிச்சுக்கிற எரிமலையாய் வெடிக்க காத்திருக்கும் விஜய். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தன்னுடைய கொடி அறிமுக விழாவை நடத்தியதை அடுத்து சர்ச்சைகளும் இடையூறுகளும் அணிவகுத்து வர தொடங்கியிருக்கு. ஏற்கனவே கட்சியின் பெயரை அறிவித்த உடனேயே அதன் சுருக்கமான டிவிகே என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பெயர் அப்படின்னு குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சர்ச்சையை கிளப்பினாங்க. மாநாட்டுக்கு இடம் தேர்வு செய்ய விவகாரத்தில் உருட்டல் மிரட்டல்கள்லாம் வந்ததால் இடம் கொடுக்கவே பலர் தயங்கிய செய்திகளை நாம் அறிவோம். அப்புறம் கட்சி கொடி அறிமுக விழாவில் கொடியை அறிமுகப்படுத்தியதுமே சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. விஜயின் அரசியல் வருகை பலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதன் காரணமாகவே அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அப்படின்னும் சொல்கிறாங்க அவருடைய கட்சியினர். விஜய் கட்சி கொடியை ஏற்றும் நிகழ்வு அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. அப்போது திடீர்னு அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் அப்போது வெளியிட்டாங்க. ஆனால் அமைச்சரவை மாற்றம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிட்டார். விஜயின் அரசியல் வருகையை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் நேரலை நிகழ்வை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு செய்தியை பரப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுது. அமைச்சரவையிலேயே மாற்றம் என்று செய்தியை பரப்பும் அளவுக்கு விஜயின் அரசியல் என்ட்ரி முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது அப்படின்னு பெயர் கூற விரும்பாத காவல்துறை அதிகாரிகளே சொல்றதா சொல்லப்படுது. இந்நிலையில கொடி விவகாரத்தில் மேலும் சர்ச்சைகள் கிளப்பி வராங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி ஸ்பெயின் நாட்டு கொடியை போல இருக்கிறதாகவும் கேரள அரசின் லோகோவை காப்பி அடித்திருப்பதாகவும் கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வந்தன. கொள்கை பாடல் கூட நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற வேட்டைக்காரன் திரைப்பட பாடல் பாணியில் அமைந்திருப்பதாக சொல்லப்பட்டது. இப்போ யானையை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. முதல்ல விஜய் கட்சியின் கொடியில் இருக்கக்கூடிய யானைகள் பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னம் அப்படின்னும் சொல்லி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப் போவதாக சொன்னாங்க. ஆனால் ஒற்றை யானை தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னமே தவிர இரட்டை யானைகள் கிடையாது, அதுவும் பிளிரும் யானை அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனாலும் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த மாயாவதியின் ஒப்புதல் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் யாரும் புகார் அளிக்க முடியாது. தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்படும் கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்த உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாயாவதியிடம் யாராவது சென்றால் அவர்களின் அரசியல் கௌரவமும் இமேஜும் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்பட்டு வருது. மேலும் விஜய் கட்சி அகில இந்திய அளவில் கவனம் பெறுவதற்கும் அது வாய்ப்பாகிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்நிலையில தான் சமூக ஆர்வலர் என்கிற பெயரில் செயல்படும் செல்வம் என்பவரை வைத்து காவல் ஆணையத்தில் வேறு விதமாக புகார் கொடுக்க வைத்திருக்காங்க. அதாவது விலங்குகளை சின்னமாகவோ கட்சி கொடியிலேயோ பயன்படுத்தக்கூடாது என்பது விதியாக இருப்பதாக சொல்லி இதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் யானை சின்னம் தான் இன்னமும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமாக இருக்கிறது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சின்னமாக பாயும் புலி இருக்கிறது. அவர்கள் கொடியிலும் அந்த சின்னம் இடம்பெற்றிருக்கிறது. தேர்தல் விதிகளின்படி சின்னத்தை பிரச்சாரம் செய்ய விலங்குகளை பயன்படுத்த முடியாது என்பதுதான் இதுவரை நாம் அறிந்த நடைமுறையாகும். வீணாக விசாரணைக்கு இழுத்து சிக்கலை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த மனு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் புரிஞ்சு கொள்ள முடியுது. இத்தகைய இடையூறுகளுக்கெல்லாம் விஜய் இன்னமும் அரசியல் ஆக்காமல் அமைதியாக அடியெடுத்து வைத்து வருகிறார். மாநாட்டுக்கு பிறகுதான் இந்த யானையுடைய பிடிரல் இருக்கும் அப்படிங்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவாளர்கள்.